கேளாய். சீதையை தேடி வர அனுமனும் புறப்பட்டான். சீதையை தேடி வர அனுமனும் புறப்பட்டான். ஒரே தாவலில் கடலை கடந்து இலங்கைக்கு வந்தான். ஒரே தாவலில் தாவி வந்து இலங்கைக்கு வந்து விட்டான். அனுமன் சீதாதேவி எங்கும் காணவில்லை என்று பரிதவித்தான். அப்போது அசோகவனத்தில் சீதாதேவி இருப்பதை கண்டு கொண்டான். அசோகவனத்தில் சீதாதேவி இருப்பதை கண்டு கொண்டான். கண்டேன் சீதையை கண்டேன் சீதையை என மகிழ்ந்தான். கண்டேன் சீதையை என மகிழ்ந்தான். அனுமனும் மண்டியிட்டு சீதாதேவியை வணங்கி நின்றான். மண்டியிட்டு சீதாதேவியை வணங்கி நின்றான். அனுமனை கண்ட சீதையும் ராமர் நலந்தானே என விசாரித்தாள். நலமம்மா, நீங்கள் நலமா? என்னுடன் வாருங்கள், ராமரிடம் அழைத்து செல்வேன் என மண்டியிட்டு வணங்கினான். ராமரின் கனையாலியை அன்புடன் சீதாதேவிக்கு காட்டி சென்றான். ராமனுடைய கனையாலியை சீதாதேவிக்கு காட்டி சென்றான். ராமரை வர சொல், சிறை மீட்க என சொல்லி வழி அனுப்பி வாழ்த்தினாள். ராமரை சிறை மீட்க வர சொல் என வழி அனுப்பி வாழ்த்திவிட்டாள். அனுமனும் தான் வந்த விஷயத்தை ராவணனிடம் சொல்ல அரசபைக்கு சென்றான். அரசபைக்கு சென்ற அனுமனை அவமதித்து வாளில் துணியை கட்டிவிட்டான். ராவணனும் அனுமனின் வாளில் துணியை கட்ட சொல்லி தீ வைத்தான். அனுமனும் குதித்து குதித்து சென்று இலங்கையை தீயிரையாக்கினான். இலங்கையை தீயிரையாக்கினான். பற்றி கொண்டது நெருப்பு, இலங்கையை பற்றி கொண்டது நெருப்பு. மீண்டும் ராமரிடம் சென்று வணங்கி நின்ற அனுமன் சீதாதேவியை கண்டு வந்த செய்தியை கூறினான். படைகள் திரண்டன, படைகள் திரண்டன, கடல் போல் படைகள் திரண்டன. இலங்கையை நோக்கி படைகள் கடல் போல் திரண்டன. ராவணனுடன் ராமரும் போட்டி நடத்தி விற்போல் வாள் போர் செய்து ராவணனை அழித்து கொன்று விட்டார். ராமர் சீதாதேவியை மீட்டெடுத்தார். கற்பு கரசியான சீதாதேவியை மீட்டெடுத்தார். விபீஷ்ணனுக்கு இலங்கையில் அரசாட்சி செய்ய பட்டமளித்தார். மீண்டும் திரும்பினார் அயோத்திக்கு. மீண்டும் சீதாதேவியுடன் திரும்பினார். அயோத்தியை நல்லாட்சி செய்கையில்
அடுத்தவர் பேச்சு கேட்டு சீதாதேவியை காட்டுக்கு அனுப்பினார் ராமர். காட்டுக்கு அனுப்பினார் ராமர். அடுத்தவர் பேச்சு கேட்டு சீதாதேவியை காட்டுக்கு அனுப்பினார். சீதாதேவியும் பொறுமையாக காட்டிற்கு சென்றார். கர்ப்பிணியான சீதாதேவியும் பொறுமையாக காட்டிற்கு சென்று வாழ்ந்தார். சீதாதேவிக்கு அழகிய குழந்தை பிறந்தது. அழகிய குழந்தை பிறந்தது. லவகுசன் என பெயரிட்டு வளர்த்து வந்தார். அழகிய லவகுசனும் 64 கலைகள் கற்று காட்டினில் சிறப்பாக தர்ம நெறி தவறாமல் வாழ்ந்தார்கள். தவநெறி தவறாமல் வாழ்ந்தார்கள். லவகுசனும் ஒரு நாள் அயோத்திக்கு வந்தார்கள். அசுரமேத யாகம் செய்ய சீதாதேவியின் உருவ சிலையுடன் ராமர் அமர்ந்திருப்பதை கண்டு சீதாதேவியின் கணவர் ராமரென தன் தந்தை ராமரென தெரிந்து கொண்டார்கள். ராமரும் லவகுசனை வீட்டிற்கு அரண்மனைக்கு அழைத்து வந்து உபசரித்து அவரும் தெரிந்து கொண்டார் தனது குழந்தைகளை தெரிந்து கொண்டார். திருமாலின் அவதார கதை கேளுங்கள். திருமாலின் அவதார கதை கேளுங்கள். மீண்டும் சீதாதேவியை அழைத்து வந்தார்கள். அயோத்திக்கு மீண்டும் சீதாதேவியை அழைத்து வந்தார்கள். சீதாதேவி நெருப்பில் இறங்க சொல்லி வந்தார்கள். சீதாதேவியும் நெருப்பில் இறங்கினார். பூமாலை பொழிந்தது போல் சீதாதேவி அன்று மலர்ந்த மலர் போல வெளியில் வந்தார். அன்று மலர்ந்த மலர் போல வெளியில் வந்தாள். மண்ணின் புதல்வியாக பூமி தாயின் மகளாக பிறந்த சீதாதேவியை பூமி 2ஆக பிளந்து உள்வாங்கியது. சீதாதேவியும் பூதேவியுமாக பூமி தாய்க்குள் இறங்கி மறைந்து விட்டாள் தெய்வமாக. சீதாதேவியும் பூமி தாய்க்குள் இறங்கி தெய்வமானாள். திருமாலின் அவதாரம்.